ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கான யூஜிடிஆர்பி இங்கிலீஷ் வீடியோஸில் ஷேக்ஸ்பியர் ஏஜில் நடந்த சில இம்பார்ட்டண்ட்டான இன்சிடென்ட்ஸை நம்ம பார்க்க போகிறோம். இந்த மாதிரி கன்ஃபார்மாக இன்சிடென்ட்ஸ் பேஸ்டான சில கொஸ்டின்ஸ் நமக்கு எக்ஸாம்ஸில் வர சான்சஸ் நிறைய இருக்குது. அதனால் இதுலேயும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது பெட்டராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நமக்கு ஷேக்ஸ்பியர் ஏஜ் அப்படின்னாவே குயின் எலிசபெத் அப்படிங்கிறது தான். ஸோ குயின் எலிசபெத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னா 1558 அவங்க பார்த்தோம் அப்படின்னா அரியணை ஏறி இருக்காங்க, ஆட்சி பிடிச்சிருக்காங்க. குயின் எலிசபெத் குயின் மேரி 1, ஓகேங்களா. ஸோ குயின் மேரி 1 அவங்க போனதுக்கப்புறம் அவங்களுக்கு அப்புறம் தான் எலிசபெத் ஆட்சி வந்திருக்காங்க. ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு தடவை கொஸ்டின்ஸ் எக்ஸாம்ஸில் கேட்டிருந்தாங்க, யாருக்கு அப்புறம் எலிசபெத் ஆட்சிக்கு வந்தாங்க அப்படிங்கிறது. ஸோ அதனால் குயின் மேரி அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்குவோம். அண்டு இவங்க எலிசபெத் குயின் ஆனதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி இருந்தது அப்படிங்கிறாங்க. அண்டு ரிலீஜியஸ் பீஸ் அண்டு கல்ச்சுரல் ப்ராஸ்பரிட்டி இருந்திருக்கு அப்படிங்கிறாங்க. அதாவது மக்கள் மத்தியில் பார்த்தோம் அப்படின்னா மத நம்பிக்கை அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அதில் ஒற்றுமையாகவும் இருந்திருக்காங்க அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயமாக குயின் எலிசபெத் 1 நம்ம சொல்லலாம். அண்டு இந்த ஒரு ஏஜை நம்ம எலிசபெத்தன் ஏஜ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஷேக்ஸ்பியரோட ஏஜை எலிசபெத்தன் ஏஜ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தோம் அப்படின்னா ரிலீஜியஸ் செட்டில்மெண்ட் நடந்திருக்கு. 1559 ரிலீஜியஸ் செட்டில்மெண்ட் நடந்திருக்கு. அண்டு இந்த ரிலீஜியஸ் செட்டில்மெண்ட் அப்படிங்கிற கான்செப்ட் பார்த்தோம் அப்படின்னா மக்கள் யாருக்கு எந்த மதம் பிடிக்குதோ அந்த மதத்திலே இருக்கிற மாதிரியான ஒரு கான்செப்டில் இருந்திருக்கும். இதில் ஆக்ட் ஆஃப் சுப்ரீமசி அண்டு ஆக்ட் ஆஃப் யூனிஃபார்மிட்டி அப்படிங்கிற 2 ஆக்டை நம்ம எலிசபெத்தன் குயின் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. அண்ட் அது மட்டும் இல்லை, இந்த ஒரு விஷயத்தினால பார்த்தோம் அப்படின்னா மக்கள்கிட்ட ஒற்றுமை இருந்திருக்கு. அண்டு அவங்களுக்கு இடையில இருக்கிற சில குழப்பங்கள், கான்ஃப்ளிக்ட் இருந்திருக்கும்ல, அந்த மாதிரியான விஷயங்கள் தவிர்க்கப்பட்டிருக்கு. ஸோ இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயமாக நம்ம பார்க்கலாம். மெயினாக நம்ம ஆக்ட் ஆஃப் சுப்ரீமசி அப்படிங்கிறது என்னங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். இதில் கொஸ்டின்ஸ் மெயினாக கேட்டிருக்காங்க. நமக்கு பெரும்பாலும் பார்த்தோம்னா நார்மன் கான்க்வெஸ்ட் அப்படின்னு சொல்லி எந்த வருஷம் நடந்தது அப்படின்னு சொல்லி கொஸ்டின்ஸ் அதிகமாக ரைஸ் ஆகியிருக்கு இது வரைக்கும். அதே சமயத்தில் ஸ்பானிஷ் ஆர்மடா எப்போ டிஃபீட் பண்ணாங்கங்கிற ஒரு கான்செப்டும் இங்கிலாண்டில் மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்கும். ஏன்னா ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் இது. ஸ்பானிஷ் ஆர்மடா 1588 இங்கிலாந்து தோக்கடிச்சிருப்பாங்க. ஏன் அப்படின்னா ஸ்பானிஷ் ஆர்மி ரொம்பவே ஸ்ட்ரென்த்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்போது. அந்த காலகட்டத்தில் அவங்கள பீட் பண்ணுறதுங்கிறது மிகப்பெரிய விஷயம். ஸோ அந்த ஒரு விஷயத்தை 1588 இவங்க செஞ்சுருப்பாங்க. ஸோ அதனால் இதை ஒரு மிகப்பெரிய விஷயமாக நம்ம பேசலாம். இப்படி ஸ்பானிஷ் ஆர்மடா வின் பண்ணதுனால பார்த்தோம் அப்படின்னா இங்கிலாண்டோடைய கப்பல் படை இருக்குது பார்த்திங்களா, கப்பல் படை அதிகமாக வலிமையானது அப்படிங்கிறத உலகத்துக்கு நிரூபித்தாங்க அப்படிங்கிறதும் சொல்லலாம். ஸ்பானிஷ் ஆர்மடாவை கப்பல் படை தோற்கடிச்சிருக்கும். அண்டு இந்த ஒரு வெற்றி பார்த்திங்க அப்படின்னா மக்கள்கிட்ட ஒரு தேசபக்தியை அதிகமாகுச்சு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லை, லிட்ரேச்சர்லேயும் அதிகமான விஷயங்கள் டெவலப் ஆக ஆரம்பிச்சிருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் நமக்கு ஃப்ளோரிஷிங் ஆஃப் த ரெனைசன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ரெனைசன்ஸ் அதிகமான இதில் ஃப்ளோரிஷ் ஆகிருக்கு அப்படிங்கிறது, ஓகேங்களா. இந்த ரெனைசன்ஸ் பீரியடில் பார்த்தோம் அப்படின்னா ஹியூமனிசம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் டெவலப் ஆகிருக்கு. அண்டு மக்கள் மத்தியில் லேர்னிங் அதிகமாக இருக்குது. அண்டு ஆர்ட் அண்டு சயின்டிஃபிக் க்யூரியாசிட்டி ரொம்பவே அதிகமாக பரவுச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா மக்கள் சயின்ஸ் பக்கமும் ஆர்ட்ஸ் பக்கமும் அதிகமாக அவங்களுடைய ஆர்வத்தை கொடுத்துருக்குறாங்க. அண்டு நிறைய ரைட்டர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இண்டிவிஜுவலிசம், கிளாசிக்கல் தீம்ஸ் அண்டு ஹியூமன் நேச்சரை மையமாக வச்சும் இந்த ஒரு டைமில் எழுதியிருக்கிறாங்க. அண்டு இங்கிலீஷ் தியேட்டர்ஸ் இது ரொம்பவே முக்கியம். நமக்கு இந்த ஒரு கான்செப்டில் அதிகமான கொஸ்டின்ஸ் வந்துக்கிட்டு இருக்குது. எப்படியும் தியேட்டர் பேஸ்டான ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக வரும். ஸோ அதில் பர்மனண்ட்டான பப்ளிக் தியேட்டர்ஸ் க்ரியேட் ஆக ஆரம்பிச்சதுன்னு சொல்லலாம் இங்கிலாண்டில். அதில் தி தியேட்டர் அப்படின்னே ஒரு தியேட்டர் 1576 இதை கேட்பாங்க. தியேட்டர் எப்போ பில்டு பட்டுது அப்படின்னு சொல்லி 1576 தி தியேட்டர் பில்டு பண்ணியிருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் தி ரோஸ் அண்ட் தி குளோப் தியேட்டர், ஓகேங்களா. இந்த 2 தியேட்டரும் 1599 கட்டியிருக்காங்க. ஸோ இந்த தியேட்டரோட ஓனர்ஸ் யார் அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கிறது பெட்டராக இருக்கும். அண்டு அது மட்டும் இல்லை, இங்கிலாந்து மக்கள்கிட்ட இதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ட்ராமா ஒரு மிகப்பெரிய பொழுதுபோக்காகவும் மாறி இருந்திருக்கு.
அண்டு அடுத்த இன்சிடெண்ட் பார்த்தோம் அப்படின்னா க்ரோத் ஆஃப் தி யூனிவர்சிட்டி விட்ஸ். ஸோ இதை நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம். யூனிவர்சிட்டி விட்ஸ் வந்து டெவலப் ஆக ஆரம்பித்தாங்க. ஸோ இவங்க தான் வந்து ஷேக்ஸ்பியரோட முன்னோடிகள் அப்படின்னு சொல்லலாம். நல்லா படித்து நாலேஜ் உள்ள பர்சன்ஸ் வந்து ரைட்டிங் கரியரில் வந்தாங்க அப்படின்னா ரைட்டிங்ஸ் வந்து எப்படி டெவலப் ஆகும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு எடுத்துக்காட்டாக இவங்க வந்து இருந்திருக்காங்க. ஸோ அந்த யூனிவர்சிட்டி விட்ஸ் பேஸ்டான கொஸ்டின்ஸும் நமக்கு ரைஸ் ஆகும் அடிக்கடி. இதில் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா கிறிஸ்டோஃபர் மார்லோ, தாமஸ் கிட்டு, ஜான் லில்லி, ராபர்ட் க்ரீன், தாமஸ் லாட்ஜ், ஜார்ஜ் பீல், தாமஸ் நேஷ் அப்படிங்கிற இந்த பர்சன்ஸ் எல்லாமே யூனிவர்சிட்டி விட்ஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். அண்ட் நெக்ஸ்ட்டு ஷேக்ஸ்பியரோட ட்ராமட்டிக் கரியர் வந்து ஸ்டார்ட் ஆகிறது. ஷேக்ஸ்பியர் நிறைய காமெடி, ட்ராஜடி அண்டு ரொமான்சஸ் வந்து எழுதியிருக்கிறாங்க. 1590 to 1613 வரைக்கும் இவங்க வந்து எழுதியிருக்கிறாரு. அண்டு இங்கிலாண்டோட கிரேட்டான ட்ராமட்டிஸ்டாகவும் பொயட்டாகவும் இவர் இந்த காலகட்டத்தில் இருந்திருக்காரு. அண்டு முக்கியமான ஒன்று அக்சஷன் ஆஃப் ஜேம்ஸ் I. ஸோ அடுத்து எலிசபெத்துக்கு அப்புறம் யார் வராங்க அப்படின்னா ஜேம்ஸ் I வராங்க. ஸோ ஜேம்ஸ் I வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜேம்ஸ் I கிடையாது, சாரி. ஸோ ஜேம்ஸ் IV வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்காட்லாண்டில் இருந்த ஜேம்ஸ் IV அப்படிங்கிற பர்சன் இங்கிலாண்டில் ஜேம்ஸ் I வந்து ஆட்சிக்கு வராரு. அண்டு இவர் வந்ததுக்கப்புறம் இந்த ஏஜ் வந்து என்ன மாறுது அப்படின்னு பார்த்தோன்னா ஜகோபியன் ஏஜ் அப்படிங்கிற கான்செப்டில் பிகின் ஆகுது. அண்டு பொலிட்டிக்கல்லையும் லிட்ரேச்சர்லேயும் நிறைய சேஞ்சஸ் வந்து க்ரியேட் ஆகிறதுக்கு இந்த ஒரு ஏஜ் வந்து காரணமாக இருந்தது. அண்டு இன்னொரு விஷயம் கன் பவுடர் பிளாட் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். ஸோ இந்த கன் பவுடர் பிளாட்டில் மையமாக வச்சு நெட் செட்டில் கொஸ்டின்ஸ் வந்து ரைஸ் ஆகியிருக்கு. ஸோ இந்த கன் பவுடர் பிளாட் அப்படிங்கிறது 1605 வந்து நடந்திருக்கு. அண்டு கே ஃபாக்ஸ் அப்படிங்கிற ஒரு பர்சன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேவ் ஃபாக்ஸ் அப்படிங்கிற ஒரு பர்சன் வந்து பார்த்தோன்னா இந்த கன் பவுடர் பிளாட்டுக்கு வந்து பிளான் பண்ணியிருப்பார். பட் இருந்தாலும் அந்த கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா இந்த பிளாட்டை வந்து முறியடிச்சிருவாங்க. அந்த சதி நடந்திருக்காது. அப்போவே பாருங்கள் பார்லிமெண்ட்டு குண்டு வச்சுருக்காங்க. சரி, ஓகே. ஸோ அப்படி நடந்திருக்கு. அண்டு இதனுடைய ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் தான் இந்த இன்சிடெண்ட் வந்து மேக்பத்தில் ஷோவாகி இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா கிங் ஜேம்ஸ் பைபிள் வந்து பப்ளிஷ் ஆகிருக்கு 1611. இந்த கொஸ்டினும் நமக்கு அதிகம் ரைஸ் ஆகிருக்கு. கிங் ஜேம்ஸ் வேர்ஷன் ஆஃப் பைபிள் எப்போ பப்ளிஷ் ஆச்சு அப்படிங்கிறத கேட்பாங்க. 1611 அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது ஒரு ஆத்தரைஸ்டான பைபிள் வெர்ஷன் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். இங்கிலீஷ் ப்ரோஸை வந்து மிகப்பெரிய அளவில் இந்த ஒரு விஷயம் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுச்சு அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். அண்டு நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தோன்னா எக்ஸ்பான்ஷன் ஆஃப் ஓவர்சீஸ் ட்ரேடு. ஸோ குயின் எலிசபெத்தன் ஏஜில் இதுக்கான பேஸ் வந்து நடந்திருக்கும். கடல் தாண்டி மக்கள் வந்து வியாபாரத்துக்கு வந்து போயிருப்பாங்க. அண்டு வியாபாரம் அங்கேருந்து பொருட்களையும் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ ட்ரேடிங் அப்படிங்கிறது அதிகமாகுது. கிட்டத்தட்ட ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து 1600 வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் இங்கே நடந்திருக்கு. இந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி தான் நம்மளை எல்லாம் அடிமையாக வச்சுருந்தது. ஸோ அதையும் ஞாபகம் வச்சுக்குவோம். அண்ட் அடுத்த ஒன்று பார்த்தோன்னா சயின்டிஃபிக் ப்ராக்ரஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இதில் ஆஸ்ட்ரானமி, நேவிகேஷன், ஜியாகிரஃபி, சயின்டிஃபிக் அப்சர்வேஷன்னு சொல்லி எல்லா விஷயத்துலேயும் வந்து பார்த்தோன்னா இந்த ஏஜ் ஆஃப் ஷேக்ஸ்பியரில் டெவலப்மெண்ட் அதிகமாக இருந்திருக்கு. அண்டு இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரொனைசன்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான். அடுத்து டெத் ஆஃப் ஷேக்ஸ்பியர் நம்ம வந்து சொல்கிறோம். ஸோ ஷேக்ஸ்பியர் வந்து 1616 வந்து இறந்து போகிறாரு. அவர் வந்து ஸ்ட்ராட்ஃபோர்ட் அப்பான் அவானில் தான் இறக்குறாங்க. அண்டு இவருடைய ஒர்க்கு வந்து இங்கிலீஷ் லிட்ரேச்சருக்கு ஒரு மிகப்பெரிய ஃபவுண்டேஷனாக இருந்திருக்கு. அண்டு ஜேம்ஸ் I வந்து இறக்குறாரு. 1625 இறக்குறாரு. ஸோ இது ஜக்கோபியன் பீரியட் எண்ட் ஆகிறதுக்கான ஒரு செஷனாக மாறுச்சு. அண்டு இதுக்கப்புறம் சார்ல்ஸ் I வந்து ஆட்சிக்கு வராங்க. ஸோ அதை நம்ம வந்துட்டு கேரோலின் ஏஜ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவருடைய ஏஜில் தான் கவாலியர்ஸ் ஆர் கேரோலின் ரைட்டர்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து க்ரியேட் ஆகும். ஸோ இந்த பீரியட் ஃபுல்லாகவே வந்து பார்த்தோன்னா நிறைய ரைட்டர்ஸ் வந்து இதில் வந்து நிறைய பேர் இருக்காங்க. நிறைய ஒர்க்ஸ் வந்து எழுதியிருக்காங்க. ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் வீடியோஸில் நம்ம இதை வந்து பார்த்துருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு ஷேக்ஸ்பியர் ஏஜில் சில ரைட்டர்ஸை இன்டெப்த்தாக பார்த்துக்கிறதும் இது மாதிரியான இன்சிடென்ட்ஸை இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்து வச்சுக்கிறதும் எக்ஸாம்ஸ்க்கு வந்து நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒரு குயிக்கான ஒரு வியூ நம்ம வந்து பார்த்துடலாம். ஸோ இயர்ஸை 1558 எலிசபெத்தன் I வந்து குயின் ஆகிறாங்க. அதே 1558 ஸ்பானிஷ் ஆர்மடா வந்து கிளியர் பண்ணுறாங்க. அண்டு குளோப் தியேட்டர் 1599 வந்து குளோப் தியேட்டர் வந்து கம்ப்ளீட் ஆகுது. அண்ட் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி 1600 க்ரியேட் பண்ணுறாங்க. அண்டு 1603 ஜேம்ஸ் I வந்து கிங் ஆகிறாரு.
அண்டு 1605ல் கன்பவுடர் பிளாட் வந்து நடக்குது. அண்ட் 1611 கிங் ஜேம்ஸ் பைபிள் வேர்சன் வந்து வருது. 1616ல் டெத் ஆஃப் ஷேக்ஸ்பியர் அண்டு 1625ல் ஜேம்ஸ் 1 இறக்குறாங்க. ஸோ கிட்டத்தட்ட நம்ம இந்த ஒரு கான்செப்ட்லேயே வந்து பார்த்தோம் அப்படின்னா குயின் எலிசபெத் வராங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஜேம்ஸ் 1 வராரு. அண்டு ஜேம்ஸ் இறந்ததுக்கப்புறம் சார்ல்ஸ் ஏஜ் பிகின் ஆகுது. ஸோ 3 கிங்ஸ், அதாவது நம்ம சார்ல்ஸோட ஏஜில் பார்த்தீங்கன்னா எட்வர்டு 3, ரிச்சர்டு 2, ஹென்ரி 4ன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த 3 கிங்ஸோட காலகட்டத்தில் நம்ம சார்ல்ஸ் வாழ்ந்திருப்பார். ஸோ அதே மாதிரி ஷேக்ஸ்பியரோட ஏஜ்லேயும் இந்த 3 கிங்ஸ் இவங்க இதில் வந்து இன்க்ளூட் ஆகுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்ம இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸு வீடியோ சீரீஸில் போயிட்டுருக்கோம். இது மாதிரி எல்லா டைட்டில்ஸுக்குமே நம்ம வந்துட்டு அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கங்க. தேங்க்யூ. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.